நான் உங்கள் டிஆர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் தொட்டிப்புளையர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 38க்கு 26 சைஸில் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 1008 ஸ்கொயர் பிட் அந்த ரேஞ்சில் வந்து லேண்ட் இருக்குது. இந்த லேண்டில் வந்து நம்ம ஒரு 900 ஸ்கொயர் பிட் அளவில் வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஹால், ஒரு கிச்சன், 2 பெட்ரூம் பண்ணியிருக்கோம். வித் அவுட்டர் டேர்கேஸோட பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் நம்ம வந்து என்ன தாராளமாக டிஆர் பில்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட இதை வந்து ஃபாலோ பண்ணி நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஃபுல்லாக போகலாம். ஓகேங்களா, பண்ணிக்கலாமா? இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா வித்து 26 ஃபீட்டு, லென்த் வந்து 38 ஃபீட், இந்த லென்த் வந்து 38 ஃபீட் இருக்குது. அரௌண்டு வந்து நம்ம காம்பவுண்ட் வால்லேருந்து அப்படியே ப்ராப்பராக அப்படியே டிசைன் வர மாதிரி எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தா ஒரு 2.25 சென்ட் 2.5 சென்ட் அந்த மாதிரி சொல்லாத அளவுக்கு இந்த வீடு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் இங்கே பார்வைக்கு வந்து கார்னர் சைட்டு, அதனால பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலும் அப்படியே பார்வைக்கு இருக்கும். அதனால இந்த காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டு வச்சு அதில் மாஸ்டே போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் லைட்ஸ் எல்லாமே செட்டிங் கொடுத்துருக்கோம். அப்போ அரௌண்ட் அப்படியே மேலே வந்து ஒரு க்ரூஸ் எடுத்துவிட்டு அதுலேயும் அப்படியே டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். வித்து வந்து இது வந்து 26 ஃபீட் இருக்குன்னு சொன்னேன். இந்த 26 ஃபீட்டில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, இது வந்து காம்பவுண்ட் இது கட்டினா க்ளோஸ் ஆயிடும். அதனால இங்கே சின்ன ஒரு கேட் வந்து சின்ன கேட் வந்து யூஸ் பண்ணிட்டோம். இங்கேருந்து அவங்க அப்படியே உள்ளே போய்க்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப்பில் வந்து ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் வந்து எலிவேஷன் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆக்சுவலி இந்த பின்னேஜ் பண்ணியாச்சு. பின்னேஜ் பண்ணவங்கெல்லாம் வந்து இது வந்து நம்ம உட்டு தான் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலி இது உட்டு கிடையாது. இது வந்து நம்ம கலவை மேஷனரி ஒர்க் பண்ணிவிட்டு உட்டன் ஸ்கிரைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உட்டன் ஸ்கிரைன்ஸில் வந்து பண்ணிருக்கங்காட்டிக்கு இது வந்து ஒரு உட்டன் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். நம்ம பிவிசியோ இல்லை இது மாதிரியே பண்ணலான்னு ஐடியா இருந்தது. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்டு வைஸ் கொஞ்சம் இதாக போகுங்காட்டிக்கு வந்து சிவில் ஒர்க்லேயே வந்து பண்ணி ஒரு பார்டர் மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வந்து உட்டன் ஸ்கிரைன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். இது வந்து டேர்கேஸ் வந்து மேலே உள்ளே இருக்குது. அது வந்து அது ஒரு வெளிச்சத்துக்கொசரம் இந்த ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் டைப்பில் பண்ணி எலிவேஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ், இது வந்து டைல்ஸ், இந்த ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் வந்து எலிவேஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீட்டுக்கு ஹைலைட்டாக வந்து இந்த குரூஸ்க்கு தகுந்த மாதிரியே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்லேயே வந்து அதே மாதிரி லைன் குரூஸ் லைன் மாதிரி இதே மாதிரி கேட் லைன்லையும் அதே மாதிரி லைன் வெர்டிக்கல் லைனில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம். கேட் பேட்டர்னும், அதாவது இந்த பேட்டர்னும் அந்த பேட்டர்ன் பார்க்குறக்கு ஒரு சேம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கோசரம் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்திருக்கோம். மேலே அதே மாதிரி மேலே ஒரு கிளாஸ் வித் எலிவேஷன், சின்ன ஒரு பாக்ஸ் எலிவேஷனு. அதே மாதிரி இந்த சன்ஷைட் பார்த்தீங்கன்னா வச்சு நார்மலாக ஸ்கொயராக இருக்காமல் இந்த சன்ஷைட் வந்து கிராஸாக தான் இருக்கும். லைட் வந்து இந்த ஃப்ரண்ட்க்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃப்ரண்ட் இழுத்து இந்த ஹேண்ட் வந்து கம்பெனி வந்து எழுதிருப்போம். சன்ஷைன் மட்டும் அப்படியே கிராஸ். அப்புறம் அப்படியே ஃப்ரண்ட் நம்ம ஹைலைட் பண்ணோம். அங்கே ஒரு கிரில் வந்து கிரில் ஒர்க் வந்து அப்படியே நம்ம தனியாக நிற்கிற மாதிரி வந்து அந்த கிரில் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் மேலே. இந்த லெவலை விட கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபீட் ஹைட்டாகவே பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு வந்து இருக்கா அப்படி இந்த ரோட்டை காட்டுங்க. இந்த ரோடு வந்து இப்படி வந்து டேப்பராக இருக்குது. டேப்பராக இருக்கிறப்ப என்னன்னா ரெயின் வந்துச்சுன்னா ஃபுல் வாட்டர் வந்து இங்கே தான் வந்து அப்சர்வ் பண்ணி நின்றுக்கும். நாளைக்கு ஓதாயிரம் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரக்கூடாதுக்காக இந்த பேஸ்மெண்ட் அரௌண்ட் நல்லா வந்து நம்ம 3 ஃபீட் வந்து ஹைட் பண்ணிட்டோம். அப்போ தான் வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. பட் காரெல்லாம் நம்ம ஏற்றிக்கலாம். காரெல்லாம் வந்து ஏற்றி உள்ளே போகிற மாதிரி தான் நம்ம ரேம்ப் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி முன்னாடி இழுத்துருக்கோம். இப்போ அப்படியே நம்ம உள்ள என்னென்ன பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அரௌண்ட் எலிவேஷன் ஒர்க் வந்து என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணிக்கிறோம் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே வந்து உள்ளே போகலாம். போர்ட்டிகோலேருந்து நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம். ஒரு 16க்கு 12 சைஸில் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா அவ்வளோதான் இங்கே இடம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பில்டிங் பண்ணுறப்போ அவ்வளோதான். ஒரு கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்றி ஒரு கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு போட்டிக்கு இருக்கும். 2 வீலர்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி இங்கே வந்து நம்ம வந்து இங்கே வாட்டர் டேங்க் இங்கே கொடுத்துட்டோம். சேஃப்டி டேங்க் வந்து டேர்கேஸ்க்கு அடியில் வந்து இருக்குது. இங்கே படி வந்து அவுட்டர்லேயே வந்து நாளைக்கு ஃபியூச்சரில் அங்கே மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இங்கே அப்படி போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இந்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட், நாளைக்கு வந்து சப்போஸ் அவங்க ஹெட்ரூம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஹெட்ரூம் எடுக்கிற பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெட்ரூம் எடுக்கல.
நாளைக்கு ஹெட்ரூம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து அப்படியே கிரானைட் வித் டைல்ஸ் ஒட்டிக்கிறோம். அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஃபியூச்சரில் எடுக்கிறதுக்கு சேர்த்து இப்போ வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டோம். அப்படியே ஆஸ் யூஸ்வல் இங்கே வந்து நம்ம அவுட்டரில் ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டாய்லெட் வந்து இந்த படிக்கிலே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வெஸ்டர்ன் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். டைல்ஸ் வந்து நம்ம டேக்கஸ் கடையிலேயே வர மாதிரி டைல்ஸ் ஒட்டி ப்ரொவைஸ் பண்ணி கொடுத்துட்டோம். வெஸ்டர்னு வந்து இதுக்கும் கொடுத்துட்டோம். வென்டிலேஷனுக்கு வந்து யூபிஎஸ்சி வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் ப்ரோட்டிகோவில் வந்து ஒரு சின்ன எலிவேஷன் டைல்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இந்த ஒரு சின்ன எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலும் இந்த மெயின் டோர் வந்து தேக் பண்ணி பாலிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இது கீழே வந்து ஃபிக்ஸ்டு. ஆனால் எப்பவுமே கீழே ஃப்ரண்ட் விண்டோ வந்து கீழே ஓப்பனே பண்ண மாட்டாங்க. அந்த கீழே வந்து ஃபிக்ஸ்ட் பண்ணிட்டு மேலே மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அரௌண்ட் இங்கே வந்து இந்த இடத்துலயே வந்து வாஷிங் மிஷின் இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். வேஸ்ட் லைன் கொடுத்துட்டு வாஷிங் மிஷின், அதாவது இந்த இடம் கரெக்டாக வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கே வாஷிங் மிஷின் வச்சு இங்கே பைப் பண்ணிட்டா அப்படி இப்படி இங்கே வெளியே போய்க்கும் அப்படின்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி கீழே வந்து யூபிஎஸ் லைனு மோட்டர் லைன் எல்லாமே இங்கே கீழே டேக்கஸ்டில் இருக்கிற மாதிரி. அப்புறம் மற்ற போர் கனெக்ஷனு மற்ற லைன்ஸ் கனெக்ஷன் எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி இங்கே அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பண்ணுறது மட்டும் டேக்கஸ் கீழே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஓவராலாக வந்து நம்ம வந்து மெயின் டோர் ஓரளவு உள்ள வந்து பார்க்கலாம். இங்கே 2 ஸ்டெப் வந்து கிரானைட்டில், அதாவது மேட் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கு, கிளாஸி கொடுக்கல. ஏன்னா மேட் ஃபினிஷிங் இது பெஸ்ட்டாக இருக்கும். கிளாஸி வந்து உங்களுக்கு ஸ்லோ பண்ணி விட்டுரும், இப்போ கொடுத்துரும். இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 5 அடி, ஹைட் வந்து 7 அடி கொடுத்துருக்கோம். அதில் வித் ஒன் பார்ட் வந்து கிளாஸ் இருக்க மாதிரி வென்டிலேஷனுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது நார்மல் ஒரு கார்விங் டிசைன், தேக் டோரில் கார்விங் டிசைன் பண்ணி பாலிஷ் பண்ணி. பாலிஷ் வந்து நம்ம எப்பவுமே மேட் பாலிஷிங் தான் பண்ணுவோம், கிளாஸி பாலிஷ் போகிறதில்ல. அதனால் மேட் பாலிஷ் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஹேண்டிலு இதெல்லாமே வந்து பிரேஸ்லேயே போயிருக்கோம். இப்போ வந்து அப்படியே உள்ளே போகலாம். இதான் வந்து ஹால் பார்த்தீங்கன்னா 17க்கு 12 சைஸில் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேஷன், இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்தா, ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்குது. இருந்தாலும் வந்து வென்டிலேஷன் கண்டிப்பாக நமக்கு வேணும். அதனால் இங்கே ஒரு சின்ன விண்டோ வந்து ஒரு 2.5 feet விண்டோ இங்கே கொடுத்துருக்கோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்துட்டங்காட்டி அந்த வெளிச்சம் வந்துடும். அப்புறம் அந்த ரூம் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளைன்ஸ்கோப் தான், நம்ம பண்ண கிடையாது. அவங்க கிளைன்ஸ்கோப்பில் வந்து இது வந்து பிவிசியில் பண்ணியிருக்கு. நார்மல் வந்து இதெல்லாம் பிவிசியில் வந்து பண்ணி ஒரு வால் பேனலிங்காக ஒர்க் பண்ணி விட்டு அதில் கீழே திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஹாலை வந்து ஹைலைட் பண்ணணும். இப்போ இந்த ஹாலை ஹைலைட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஓப்பனு, இந்த ஓப்பனில் லைட் ஒரு சின்ன ஒரு சீட்டை பேஜ் கொடுத்துட்டு இது பெயிண்டிங்லேயே வந்து ஒரு ஸ்டென்சில் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். சேம் அப்புறம் அவுட்ல குரூஸ் வந்து இதுலேயே கொஞ்சம் கொடுக்கல அப்படின்ட்டு இதுலேயும் வந்து குரூஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து பெயிண்டிங்கில் வந்து இந்த உட்டன் கிரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைல்ஸு. அவங்க அந்த ஒயிட் வித் கிரே டாட் அந்த மாதிரி வேண்டாங்க. அதனால் ஒயிட் வித் கிரே டாட் வந்த மாதிரி இந்த ஃப்ளோர் டைல்ஸ் வந்து போட்டு கட்டிங் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், ஏன்னா ஒயிட் போகிறப்ப பிளாக் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த பிளாக் வந்து போட்டிருக்கோம். அரௌண்ட் இப்போ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா 7க்கு 12 சைஸில் இருக்கும். 7க்கு 12 சைஸில் இந்த கிச்சனை நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா குக்டாப்பு அரௌண்ட் ஒரு 3 feet வர மாதிரி குக்டாப் போட்டு கிரானைட் போட்டுவிட்டு நம்ம வந்து டைல்ஸ் 1.5க்கு 1 சைஸில் வந்து டைல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அரௌண்ட் ஃபுல்லாக எல்லாமே வர மாதிரி. நம்ம ஜன்னல் எல்லாமே வந்து யூபிசியில் போட்டோம். உட்டன் வந்து கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறது ஜன்னல் எல்லாமே யூபிசியில் போயிட்டோம். அதேமாதிரி இந்த இன்டீரியர் எல்லாமே வந்து கிளைன்ஸ்கோப்பு. கீழே வந்து எல்லாமே வந்து ஆக்சசரி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்த சிலிண்டர் எல்லாமே இங்கே உள்ளே இருக்கிற மாதிரி, சிலிண்டர் அவுட்டில் வைக்க முடியாது, இடம் கம்மியாக தான் இருக்குது. உள்ளே கொடுத்துட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. அதுமாதிரி வாட்டர் வந்தால் வெளியே வராமல் இருக்கு. கிரானைட் வந்து மேலே 1 inch வந்து பீடிங் வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் இதில் வந்து ஒரு செல்ஃபு, இது உள்ள வந்து நம்ம வந்து கடப்பக்கல் வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம்.
அதில் வந்து இவங்க வந்து டோர் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கு. இந்த இடம் வந்து அப்படி ஃப்ரிட்ஜுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக முன்னாடி இந்த இடம் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் சின்ன கிச்சனாக இருந்தாலும் சின்ன கிச்சனாக தெரியாத அளவுக்கு இந்த கிச்சன் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மேலே செல்ஃப் ஏர்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த கிச்சன்லையும் பார்த்தா மெயின்டெஸ் 2 விண்டோ கொடுத்துட்டோம். இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம், அந்த கார்னர் விண்டோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பேசன் பார்த்தீங்கன்னா ஃபைபர் பேசன் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வாட்டர் இங்கே கொடுத்துட்டோம். இங்கே வந்து ஆர்ஓக்கு வந்து இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஆர்ஓ வந்து அங்கே யூஸ் பண்ணுறதால ஆர்ஓ வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்தீங்களா, இந்த டோர் வந்து நார்மலாக வந்து அதாவது ரெடிமேட் டோர் தான் போடுவோம். ரெடிமேட் டோர்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் டோர். ஆக்சுவலி இந்த டோர் வந்து ஒரு 7,000 பக்கம் வருது. நார்மல் டோர் வந்து 4,000 ஒரு 5,000 முடிஞ்சிடும். இந்த ப்ரீமியம் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதனால வந்து இது கிளைண்ட்டுக்கு இது பிடிச்சிருந்துச்சு. அதனால ஒரு கொஞ்சம் எச்சா வந்தால் பரவாயில்ல சொல்லி எடுத்துட்டு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டோரை வந்து ஆக்சுவலி இது வந்து மெயின் டோருக்கே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. டோர் வந்து நல்லா இருக்கு. ப்ரீமியம் டோருக்கு நீங்கள் டோர் எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் டோராக யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா மகாக்கனி, நம்ம வந்து தேக்கு யூஸ் பண்ணல. இதுக்கு மகாக்கனி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து கலர் பெயிண்டிங் வந்து கலர் வந்து பண்ணியிருக்கோம். அரௌண்ட் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11க்கு 10 சைஸில் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே ஒரு காட்டெல்லாம் வந்து இது வந்து அட்டாச் வேண்டான்ட்டாங்க. கிளைண்ட் வந்து பாத்ரூம் வந்து அட்டாச் வேண்டான்ட்டாங்க இந்த பெட்ரூமுக்கு. அதனால் அட்டாச் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வென்டிலேஷனுக்கு வந்து 2 விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். 4/3 ரேஞ்சில், அது 4/3 ரேஞ்சில் வென்டிலேஷன் கொடுத்துட்டு இங்கே ஒரு செல்ஃப். இந்த செல்ஃப் வந்து அதே மாதிரி சேம் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம எல்லாமே கடப்பாக்கல்ல வச்சு கொடுத்து இது பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டோர் வந்து போடுறது கிளைண்ட் ஸ்கோப்பு. இது வந்து இந்த பிவிசி டோர் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிவிசி டோர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா இருக்கும். பிளாக் வித் ஒயிட்டு வரப்போ இந்த கலர் காம்பினேஷன் இந்த ஒயிட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் மேலே வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் லாக் போட்டுட்டு லாக் வந்து அதே மாதிரி கபோர்டு வந்து அடிச்சிட்டாங்க. வார்ட்ரோப் வந்து அடிக்கலாம். அவங்க ஃபியூச்சருக்கு இது பண்ணிக்கலாம் பிளான் வந்து. இப்போ இதுக்கு மட்டும் கபோர்டு மட்டும் அடிச்சிருக்கேன். இது ஒன் ஆஃப் த அனாதர் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் இந்த டோர் அதே மாதிரி நல்லா வந்து ப்ரீமியம் டோர். இது அரௌண்ட் 7,000 வருது. இந்த டோரும் வந்து நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா நம்ம மெயின் டோருக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஆனால் டோர்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தந்த குவாலிட்டி இருக்கு. நார்மல் டோர் மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு சில டோர் வந்து ஹேண்டில் இது பண்ணுறப்ப சீக்கிரம் போயிடும். இந்த டோர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்ல வந்து யூஸ் பண்ணி ராக்கு எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 8 சைஸில் தான் இருக்கும். ஏன்னா இது அரௌண்ட் ஸ்கொயர் ஃபீட் இது கம்மி, 8 சைஸில் இருக்குது. இந்த இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸுக்கு வேணும். அதனால வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ரூமு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அதுங்காட்டி என்ன பண்ணால் இது வந்து ஒரு வார்ட்ரூஃப் இருக்கிற மாதிரி வந்து உள்ள பிளான் பண்ணிட்டோம். உள்ள கொஞ்சம் உள்ள அடக்கி விட்டு இதில் வந்து நம்ம அடக்கி விட்டு இது வந்து உள்ள பொருள் திங்ஸ் எல்லாம் அவங்க வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இது வந்து கடற்கல்லில் வைக்கல. இது உள்ள வந்து அவங்க வந்து பிவிசிலே ஒர்க் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது உள்ளடங்கமாக இருக்குங்காட்டி இந்த இடம் வந்து நம்ம கார்ட் போட்டாலும் நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அதனால இடம் இருந்தால் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேஸ்ட் பண்ணாலும் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே இதுக்கு வென்டிலேஷன் வந்து இங்கே ஒரு ஜன்னல் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். மேலே அது மாதிரி அவங்க திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கேப்பையே வந்து அவங்க அட்டால யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த கேப் வந்து அது மாதிரி ஆஸ் யூஸ்வல் அந்த ரூமில் இருக்க மாதிரியே வந்து இதுக்கும் வந்து ஒரு செல்ஃப் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி திங்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து அவங்க பிவிசியில் வந்து ஒர்க் பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த பெட்ரூம் மட்டும் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து வச்சுருக்கோம். அந்த பாத்ரூம் போகிறப்ப நம்ம ப்ரெஸ் எல்லாம் பண்ணுறோம். காலையில் வந்து வாஷ் பண்ணுறக்காட்டி இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து வச்சுட்டோம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு 4 சைஸில் தான் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து 7 ஃபீட் வரைக்கும் ஃபுல்லாமே வந்து டைல்ஸ் ஒட்டிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுட்டோம். அது மேலே யூபிஎஸ்சி இது டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 அந்த 1.1 அந்த சைஸில் தான் இருக்கும். வால் மிக்சர் வந்து கேஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணால் கேஜி ட்ரை பண்ணோம், நல்லா தான் இருக்குது. கேஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு பில்டிங் அதாவது பில்டிங் ஏரியா ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட் தான். இந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம
அரௌண்ட் இது பில்டிங் இருக்குது ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்த வீட்டில் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதால ஒரு சின்ன சின்ன ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ச் ஒர்க் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கூப் தான், கிளைண்ட் ஸ்கோப்பெல்லாம் கிடையாது, நம்ம தான் பண்ணியிருக்கோம். அந்த அந்த இன்டீரியர் பண்ணதெல்லாம் மட்டும்தான் அவங்க கிளைண்ட் ஸ்கோப்பு. அந்த டோர் எக்ஸ்ட்ரா வர்றது அந்த மாதிரி சின்ன சின்ன சார்ஜஸ் மட்டும்தான் அவங்களோட இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி இது நம்மளால் இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுக்குறோம்.